ஏசாயா 54:17 கரெக்ட் தான். பார்க்கறதுக்கு சொல்றேன். ஓகே, கவனிங்க. சின்ன பிள்ளைங்க அமைதியா இருக்கணும். ஆமாவா? ஹalleluya. சின்ன பிள்ளைங்க அமைதியா இருக்கணும். கொஞ்ச நேரம் தான் நான் உங்களோட கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஆமென். சங்கீதம் 1ல நம்ம வாசிக்கிறோம். என்னது? சங்கீதம் 1ல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கவனிங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஆனா அங்க வாசிக்கிறோம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்துல நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன், துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்காத மனுஷன், பாவியுடைய வழியில நிக்காத மனுஷன், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்ப அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் எல்லாம் நம்மளால என்ன செய்யணும்? இருக்கக்கூடாது. சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்க காரியங்கள்லாம் நம்மளால இருக்கக்கூடாது. ஆனா என்ன காரியம் இருக்கணும் அப்படின்னா, வேதத்தை தியானிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் தான் நமக்கு தேவையானதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவன் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வான் அப்படின்னாக்கா, அங்க வாசிக்கிற நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நல்லா கவனிங்க. காஞ்சி போன மரத்துக்கும் பசுமையா இருக்கிற மரத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமாவா இல்லையா? என்ன வித்தியாசம் இருக்கு? காஞ்சி போன மரத்தால போய் உட்கார்ந்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? அது கிட்ட போறதுக்கு யோசிப்போம். ஆமாவா இல்லையா? நல்லா பாருங்க, ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானல் போறோம், தேங்கடி போறோம், எல்லாம் போய் பார்த்தா மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருதா? அதே போல ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருந்தா தான் மகிழ்ச்சி. சாபத்துல இருந்தா மகிழ்ச்சியா? இல்லை. ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்துல தேறினவர்களாய் மாறணும். கர்த்தருடைய வேதத்துல தேறினவர்களாய் மாறினாதான் பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஹalleluya. இது இன்றைக்குரிய செய்தி அல்ல. இன்றைக்கு காலையில ஒரு சில வசனங்களை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இதை ஒரு முன்னாட்டமாக நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறோம்? உனக்கு விரோதமாய் எழும்புகிற, நல்ல கவனிங்க, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையை நீ என்ன செய்வ? குற்றப்படுத்துவ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு விரோதமா வருவாங்க, சொல்லுவாங்க, அது ஒண்ணுமே இல்லாத போகும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. சோ இன்றைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, உங்கள் சத்துருக்களை நீங்க என்ன செய்வீங்க? மிதித்து போடுவீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லவே இல்லை. உங்கள் சத்துருக்களை நீங்க மிதித்து போடுவீங்க. யாரும் சொல்றாங்க தெரியுமா? எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணேன், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ண. அந்த ஓசில வண்டி ஓடுறதுலாம் நிப்பாட்டி இருக்கணும். ஆமென். நமக்கு நாமே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நமக்கு விரோதமா வருகிற சத்துருவை நாமளே என்ன செய்யணும்? வார்த்தையில மிதித்து போடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. சொல்லக்கூடாது. தெரியல, ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது பாஸ்டர். கண்ண முன்னா ஒரே இருட்டா தெரியுது பாஸ்டர். கண்ண முன்னா இருட்டா தான் தெரியும், வெளிச்சமாக தெரியும். நம்ம ஆட்கள் சொல்றது. ஆமென். அப்படியே படுத்துட்டே இருந்தனா எதுவும் அப்படியே வந்து அமுக்குற மாதிரி இருந்துச்சா வந்து அமுக்கும். ஆமென். தேவையில்லாத பார்த்தாக்கா தேவையில்லாத வந்து சொப்பனத்தை ஆடும், அமுக்கத்தான் செய்யும். ஆமென். ஹalleluya. உங்கள் சத்துருக்களை நீங்க என்ன செய்ய போறீங்க? மிதித்து போட போறீங்க. ஆமென். எதெல்லாம் சத்துரு உன்னையோ ஆண்டவரை விட்டு பிரிக்க
மிதிக்கிறது சத்ரு. ஆமென். தேவனோடு கூட உறவாடாதபடி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சத்ரு. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு போக விடாம உன்னை எதெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் சத்ரு. அல்லேலூயா. சோ இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். உங்கள் சத்துருக்களை நீங்களே மிதித்து போடும்படியான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அஸ்வின் ஏந்திர, நீங்க எல்லாம் சங்கீதம் சொன்ன வசனம் சொன்னா சொல்லு, எழுது. மிதித்து போடுவார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுவாய்? மிதித்து போடுவாய். ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம தலைமையில என்ன வச்சிருக்கிறாரு? கருப்பா முடி வச்சிருக்காரு பாஸ்டர். அப்படி இல்ல, நம்ம தலைமையில ஆண்டவர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கீழே என்ன வச்சிருக்கிறாரு? பாதை வச்சிருக்காரு. அந்த பாதை எதுக்கு? சத்துருவை மிதித்து போடுறது. உன் மேல அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் இருந்தா என்ன செய்ய முடியும்? அந்த சத்துருவை உன்னால மிதித்து போட முடியும். ஆமென். அபிஷேகம் இல்லாம சத்துருவை மிதித்து போட முடியாது. வேத வசனம் இல்லாம சத்துருவை மிதித்து போட முடியாது. ஆமென். அல்லேலூயா. எனவே என்ன கவனிக்கணும்? உங்கள் சத்துருக்களை நீங்களே உங்கள் பாதங்களின் கீழே என்ன பண்ணுவீங்க? மிதிச்சு போடுவீங்க. அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த சின்ன பையன் வசனத்தை சொன்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு நான் எடுத்த அந்த வசனத்துடைய ஆதாரமான ஒரு வார்த்தை அங்க இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புத்தகம் 44ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிப்போமா? சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனே நீர் என் ராஜா, தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும், யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழாதாக்கி, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம், உம்முடைய நாமத்தினால மிதிப்போம். அல்லேலூயா. சத்துருவை மிதிப்போம், மிதிப்போம், மிதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படி மிதிப்போம்? தேவனுடைய நாமத்தினால தான் மிதிக்க முடியும். ஆமென். அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை தான் என்ன செய்ய முடியும்? சத்துருவை மிதிக்க முடியும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். காலு எதுக்கு அப்படின்னா நடக்குது. ஆமென். பாதத்துல எதெல்லாம் பயன்படுத்துவோம்? பாதத்துக்கு எதெல்லாம் பயன்படுத்துவோம்? சொல்ற அடிக்கலாம், உதைக்கலாம். நல்லா கவனிங்க. பாதத்துக்கு என்ன பயன்படும்? செருப்பு பயன்படுத்தும். ஆமாவா இல்லையா? செருப்பு கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்குமா? வைக்க மாட்டோம். ஆமென். தலைக்கு பயன்படுத்துறதுனா வெளியே வைப்போமா? எங்க வைப்போம்? பேராசூட், கோகனட் ஆயில். அப்புறம் என்ன ஆயில்? என்னம்மா நீ சொல்றீங்க, கரெக்டா சொல்லுவேன். அதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வோம்? ஆனா கால்ல போறத வெளியே வைப்போம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அபிஷேகம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா கால்ல இருக்கிறது இம்பார்ட்டன்ட் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, சத்துருவை ஆண்டவர் நம் காலின் கீழே கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை மிதிக்கும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை அதான் வாசிக்கிறோம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால நம்ம என்ன செய்வோம்? மிதித்து போடுவோம். தாவீது சொல்றார், உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை நாங்க என்ன செய்வோம்? மிதித்து போடுவோம். ஆமென். பலவீனம் என்ற ஒரு சத்துரு. ஆமென். கடன் பிரச்சனை என்ற ஒரு சத்துரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நம்மளை குறிச்சு குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க பத்தியா, அது ஒரு சத்துரு. ஆமென். நம்மளை குற்றப்படுத்துறாங்க பத்தியா, அது ஒரு சத்துரு. இது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? மிதித்து போடணும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஆமென். எதை மிதிக்கணுமா? சொல்றாரு, காலால மிதிப்போம், உதைப்போம். அது கிடையாது. ஆமென். சத்துருவை என்ன பண்ணணும்? நம்ம மிதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சில வேளை
கால் ஒருத்தர் மேல பட்டுருச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவாங்க? தொட்டு கும்பிடுவாங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சாரி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நீங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வந்துடும்? வராதா? காலை வச்சுட்டாங்க, இல்ல காலை சின்ன பசங்க பாரு மரியாதை இல்லாம காலை தெரியும், அது சும்மா நடந்து கூட போயிரு. ஆனா அவங்க சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த பாதத்துல நம்ம என்ன செய்யணும்? சத்ருவை மாத்திரம் தான் மிதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தேசத்தையே நம்ம என்ன செய்யணும்? மிதிக்கணும். ஆமென். ஃபாதர் அழகா பாட்டு பாடி இருக்கிறார். என்ன பாட்டு? மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். அப்புறம் கண்ணு எங்க இருக்குது? தலையில இருக்குது. இது அபிஷேக கண்ணோட பார்த்தாக்கா அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா மாறும். சில ஆளுங்க கண்ணு இருக்கு தெரியுமா? கண்ணு சிலது பார்த்ததுன்னா விளங்கவே விளங்காது. ஆமே, புதுசா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிட்டீங்கன்னா அது பார்க்க வந்து எப்ப வாங்குனீங்க? அழகா இருக்குது, முடிச்சு மேட்ரு. ஆமே, சில சொன்னாங்க வாங்கின கடலுக்கு கொடுக்க முடியல, பொருள் வேற கேக்குது, அதனால வாங்காம இருக்க முடியாது. ஆமே, சோ அதனால கவனிங்க, கண்ணும் இம்பார்ட்டன்ட், தலையும் இம்பார்ட்டன்ட். ஆமே, கால் இம்பார்ட்டன்டா இல்லையா பாஸ் அப்படிலாம் கேக்குறீங்க. இம்பார்ட்டன்ட், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா சத்ருவை மிதித்து போடுவதற்கு இம்பார்ட்டன்ட். ஆமென், ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில எது ஒரு பிரச்சனையா இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சத்ரு. ஆமென். வீட்டுல ஆசீர்வாதமா தங்கலையா? நீட்டா போ. இப்ப ஆராதனை முடிஞ்சு உன் வீட்டுக்கு போகும்போது, உன் வீட்டுக்குள்ள போகும்போது, உன் வாசப்படி என்டர் ஆகும்போது, உன் வலது காலை எடுத்து வைக்கும் போதே சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால எங்க வீட்டுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்ருவை உன்னை நான் மிதிச்சு என்ன பண்றேன்? ஓடுகிறேன். அப்படி என்ன பண்ணணும்? ஒருவேளை அது என்ன திருப்பி அடிச்சுச்சுன்னா ஒண்ணு அடிக்காது. வான் தலைமையில ஆண்டவர் அபிஷேகத்தை வச்சிருக்கிற இதெல்லாம் என்ன செய்யணும்? அறிக்கை செஞ்சே ஆகும். ஆமென். உங்களுக்கு ஒரு முறை நான் ஒரு விசுவாசத்தை சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆமென். அதான் சொன்னத ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லி ஆச்சேன். ஞாபகம் இருக்குதா? நீங்க என்னென்ன வாங்க போறீங்களோ, இப்போ உங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் வந்துச்சா? ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரியும் அதை போய் புதுசா வாங்கி வந்து வச்சுட்டு திறக்கிற மாதிரியும் அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு ஜோம் பண்ணுன்னு சொன்ன. எத்தனை பேர் வாங்கினீங்க? நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சார். ஆமாவா இல்லையா? கார் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இமேஜின் பண்ணு. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆமென். கார் வாங்குற சூழ்நிலையே இல்லை, வீடு கட்டுற சூழ்நிலையே இல்லை. ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை அப்படியே நம்ம சிந்தனைகளை கொண்டுட்டு வரணும். ஆமென். இப்ப கடன் வாங்கிட்டு கடன் பிரச்சனை வெண்டுதான் யாரும். ஆனா நீங்க நினைக்கணும், எப்படி நினைக்கணும் தெரியுமா? கடன் எந்த இடம் வாங்கினா அந்த இடம் எடுத்து போய் தீக்கு போடுற மாதிரி அப்படி எண்ணி கொடுக்குற மாதிரி என்ன பண்ணணும்? தரிசனத்துல கொண்டு வரணும். நடக்குமா பாஸ்டர்? நிச்சயமா நடக்கும். வேலை கிடைக்கல, ஆனா வேலை கிடைக்க போகுது. அப்படியே வேலைக்கு போற மாதிரி நல்லா பேட் ஷர்ட் போட்டு பேக்ல போட்டு அப்படியே நடந்து போகணும். எங்க? தரிசனத்துல. ஆர்டரே கிடைக்கல பாஸ்டர், வேலையே கிடைக்கல பாஸ்டர், பெரிய பில்டிங்கா பாரு, இந்த பில்டிங்ல எனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம்? ஒரு விசுவாசம் வரணும் நமக்குள்ள. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். ஆமாவா இல்லையா? அந்த தோமா வெள்ளாவில கைய போட்டாதான் நம்புவான் அப்படின்ட்டாரு. நம்ம வெள்ளாவில ஒண்ணு கைய போடுவானா? ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்ய போற நான் இமேஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஒரு கார் வாங்கணும், எப்ப பாஸ்டர்? இதுக்கு துட்டு இல்ல, அதுக்கு துட்டு இல்ல, எப்ப தெரியல. இது வரைக்கும் அதை குறிச்சு எனக்கு சிந்தனை வரல. ஆனா இப்ப அதுக்கு தேவை இருக்கு, வாங்கணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் காரியங்களை வாய்ப்பு பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஹல்லேலூயா. சோ எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன்னா, விசுவாசித்தே நான் என்ன பண்றேன்? பேசுறேன். ஆமென். நான் வாடகை வீட்டுல தான் பாஸ்டர் இருக்கிறேன், ஆனா சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஆமென். நினைச்சாவே வாங்கிடுவேன். இதெல்லாம் எப்படி முடியும்? என்னால துட்டே இல்லை, நான் என்ன பண்றது? அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமென். வாங்குவேன், செய்வேன், நடக்கும், நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம கடந்து போகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா,
உங்கள் சத்துருக்களை நீங்கள் உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுகிற ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டிருக்கிற ஆயுதம் வாய்க்கால்களை போகும்படியாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவை மிதித்து போடும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன் பாருங்க, வேலை இல்லதான் தேடி வரும் வேலை. ஆமென். வேலையே கிடைக்க கூடாதபடி எந்த சத்துரு தடை பண்ணி வச்சிருக்கிறதோ, வேலையே இல்ல, பணமே வரல அப்படின்னு குடும்பம் ஸ்தம்பிச்சு போயிடும், குடும்பத்துல சமாதானம் இல்ல, குடும்பத்துல குழப்பம் வந்துடும். ஏன் அப்படின்னா இயேசுநாதர் இருக்கிறாரா இல்லையா சந்தேகமா வந்துடும். ஆமென். ஏன்னா பைபிள் வசனம் கர்த்தர் தேர்வு நம்ம நான் சர்ச்சுக்கு போறான், ஆராதனை செய்யறேன், குடும்பம் எல்லாம் தான் செய்யறேன், ஆனா எனக்கு வேலையே வரலையே. காரணம் என்ன? பிசாசு கொண்டு வந்திருக்கிற தந்திரமான ஒரு காரியம். ஆமென். அதை மிதித்து அதை தாண்டி கடந்து போகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, பைபிள் இன்னொரு வசனம் உண்டு, நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமென். ஒருவேளை அனிதா கூட அப்படி தோணி கூட்டு வந்து காமிச்சாரு, ஒண்ணு கூட செட் ஆகும், வராங்க போறாங்க வராங்க போறாங்க. அவரும் சொல்லிட்டுதான் போனார், என்ன பாஸ்டர் என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல, நடக்கும், சும்மா இரு. ஆமென். எத்தனையோ முறை கடுப்படிச்சு விட்டுருக்கேன் நான், பேசாம இரு, நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். ஆமென். அதன் காலத்தை ஆண்டவர் எப்படி செய்வாரா? குறையால கிடையாது, நிறைவாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஒரு நேரம் இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. ஆமாவா இல்லையா? கானாவூர்ல தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுவதற்கு ஒரு வேலை. அது என்ன வேலை? சொல்றாங்க திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே யார் போய் சொல்றாங்க? யாரோ போய் சொன்னாங்க. யார் சொன்னது? சத்தமா சொல்லுங்க. மரியாள் போய் யார்கிட்ட சொன்னாங்க? இயேசுவிட்ட சொன்னாங்க. பசங்க சத்தமா சொல்லுங்க, நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு வாரம் ஆனால மாதிரி பேசுங்க. ஆமென். மரியாள் போய் இயேசுநாதர் சொல்றாங்க, நானு திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. உடனே அவரு, ஏ ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இன்னும் என்னுடைய வேலை வரல. சில ஆளுங்க சொல்றத மதிக்க மாட்டுது, அதுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை வச்சுக்கிறேன். அந்த வேலை வந்தா அத மாதிரி கீழ்படியாத ஆள் இருக்கவே இருக்காது. ஆமென். சொல்லுங்களேன். உங்களை பத்தி சொன்னா கூட சோத்திரம் சொல்ல மாட்டீங்க. நீங்களும் வர நேரத்துல நல்லா இருக்க போறீங்க, நல்லா ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொன்னா கூட சோத்திரம் கிடையாது. ஆமென். ஆண்டவருடைய வேலை வந்துச்சுனாக்கா ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியா செஞ்சு முடியும். ஆமென். அந்த வேலை எப்போ வந்திருக்குன்னா இன்னைக்குதான் வந்திருக்குது. என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை மிதித்து கடந்து போகும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் அதுக்கப்புறம் 6வது வசனத்தை வாசிங்க. என் வில்லை நான் நம்பேன். நல்லா கவனிங்க, என் வில்லை நான் நம்பேன்னா நான் வச்சிருக்கிற சொத்தோ, நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் நம்பலப்பா. ஆமென். என் பலத்தை நான் நம்பல. சொல்லுங்களேன், என் பலத்தை நான் நம்பல அப்படின்னா தாவீது சொல்றான், என் வில்லை நான் என்ன செய்யல, நம்பல. நான் வச்சிருக்கிற ஆயுதத்தை நான் நம்பலப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வச்சிருக்கிற என் பலத்தை நான் நம்பல. அதான் சொல்றாரு, என் வில்லை நான் நம்பல. அதுக்கப்புறம் கத்தியை கூட நான் நம்பல. ஆமென். சண்டை போறதுக்கு வில்லையை நான் நம்ப மாட்டேன். எதையும் நம்பல, பட்டயத்தையும் நம்பல. அப்புறம் நீரே எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. தாவீது சொல்றாரு, தேசத்தை யாரு செய்கிற ஒரு ராஜா சொல்றாரு, எங்கள் சத்துருக்களை நீங்க என்ன செய்வீங்க? வெட்கப்படுத்தும்படியா செய்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சத்ரு உன்னை இத்தனை வருஷமா உன்னை துரத்திட்டு வந்தானோ, எந்த சத்ரு உன் வாழ்க்கையில போராடிட்டு இருந்தானோ, அவன் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வழியா வருவான், எத்தனை வழியா போவானா? ஏன் வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம் நிக்கிற இடத்துல நிக்க முடியாது. ஆமென். பறந்து ஓடி போயிடும். ஹல்லேலூயா. சோ கட்டவும் அவிழ்க்கவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
போன இதுல கூட சொன்னேன், நான் அமாவாசை ஜபத்துல கூட சொன்னேன். ஆமென். இந்த போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, அவ்வளவு ஒல்லியான போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, அந்த டிராபிக்ல நின்று கையை போட்டான்னு வச்சுங்க, எல்லாம் நிற்கும். ஆமென். நிக்குமா நிக்காதா? அதுல காரணம் என்ன? அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆமென். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். என்ன அதிகாரம்? சத்துருவை மிதிக்கிற ஒரு அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. பாட்டு பாடுறோம். மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. ஞாபகம் இருக்கா பாட்டு? என்ன பாட்டு? பாடுங்க எல்லாம் பாருங்க. எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே, ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்குபடி ஓடு மகனே, ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்குபடி ஓடு மகனே, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மானாக உனக்கு உண்டு மறவாதே. அந்த பக்கம் ரைட் பண்ணி, அந்த பக்கம் ரைட் பண்ணி. ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு என்ன காலை கொடுத்திருக்காரு தெரியுமா? அப்படின்னா மான் கால்கள் எப்படி இருக்கும்? வேகமா ஓடும். அந்த காலை பார்த்தா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். எப்ப பாஸ்டர் பாத்தீங்க? சின்ன வயசுல காக்கா ஆடு மேய்க்கும்போது மாடு மேய்க்கும்போது பார்த்துருக்கிறேன். எங்க ஊர்காட்டில் இருக்க நிறைய மான்கள் இருக்கும். ஆமென். பாருங்க, அந்த மான் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு முந்திரி மரம் இருக்கும். முந்திரி மரம் தெரியும் தானே? அந்த ஒரு முந்திரி மரத்தை அந்த மான் அப்படியே நம்ம தாவி போடும். ஆமென். நீங்க தேவனுக்குள்ள வந்திருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு என்ன காலம் கொடுத்திருக்கிறாரா? மான் கால்கள். ஆமென். எதுக்கு? தாண்டி ஓடுறதுக்கு, பிரச்சனைகளை தாண்டி ஓடுறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு குழம்பி போகிற சந்ததி நாம கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு சந்ததி. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. யூத சாம்ராஜ்யம், ரோம பேரரசு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அரைஞ்சாங்க, கொண்டு போய் கல்லறையில வச்சு சீல் போட்டு எல்லாத்தையும் வச்சாங்க. ஆமென். அவங்களால அவரை கட்டி காக்கவே முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, அவர் யூத ராஜ சிங்கமாய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம, ஆமென் சொல்லல. குட்டி ஆடு இல்லையா? எத்தனை அடி பாஞ்சா? என்ன புலியா? மாத்தி சொல்றேன். அது கூட சொல்ல மாட்டீங்களா? குட்டி 8 அடி பாஞ்சா இல்ல, ஆடு 8 அடி பாஞ்சா, குட்டி டபுள் அடி 16 அடி பாயுமா. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் கல்வாரி சிலுவையில சத்துருடைய தலையை என்ன பண்ணிட்டேன்? நசுக்கிட்டேன். நீ நசுக்க தேவையில்லை அவன் தலைய. என்ன இப்ப பிசாசு எப்படி இருக்கிறான்? வால் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கு. அந்த வால் அடிக்கிறது நீ என்னால கஷ்டப்பட்டு இருக்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த வசனத்துக்கு வாங்க. தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். தேவனுக்குள் நித்தமா நாங்க என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. நீங்க வச்சிருக்கீங்களா ஆசை? என்ன ஆசை தெரியுமா? தேவனுக்குள்ள மேன்மை பாராட்டணும். நான் 50 சவரம் வச்சிருக்கேன், நான் 25 சவரம் வச்சிருக்கேன். இப்படி என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. ஆமென். நான் போன வாரத்துல கூட சொன்னேன், போன வாரம் சொன்னா இல்ல அமாவாசை ஜெபத்துல சொன்னேன்னு தெரியல. அந்த நகை அதுவும் என்ன செய்யறோம்? சும்மா அந்த ஒரு குண்டு மணிக்காக எவ்வளவு பிரயாசம். பண்ட போடு, இதை போடு, அதை போடு, சீட்டை போடு. அம்மாவா இல்லையா? சில வேலை சீட்டை போட்டு அவன் தூக்கி போடுவோம் மொத்தமா. ஆமென். அது மாதிரி சூழ்நிலை கூட நடந்துட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஆசை பாசங்கள் எல்லாமே எதுக்கு வரணும்னா உன் காலுக்கு கீழே வரணும். ஆமென். எல்லாம் கவனிங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணா இருக்கிற மத்த காரியமா இருக்கிற இதெல்லாம் உன் பாதத்துக்கு, இதெல்லாம் பெஸ்டே கிடையாதுங்க. கர்த்தர் கொடுத்தாங்க பெஸ்டா தருவாருங்க. அப்படி ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது 25 சவரம் போட்டு வந்தேன், இவனை கட்டி எல்லாத்தையும் விட்டுட்டேன் நானு அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீங்க, வளருன்னு நினைக்கிறேன். ஆமென். அதெல்லாம் உன் பாதத்தின் கீழே. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வரும், ஆண்டவர் ஓபன் பண்ணாருன்னு வச்சுக்கேன், உனக்கு அது மேல ஆசை போகாது. ஆண்டவர் மேல ஆசை போயிடும். ஆண்டவர் மேல ஆசை போயிடுச்சுன்னா உனக்கு நகை மேல ஆசை வராது. ஆமென். ஆண்டவர் மேல ஆசை போயிடுச்சுன்னா இதுக்கு மேல வராது.
ஆமென். ஆனா வந்து அந்த டைம்ல எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். நம்ம வைக்க வேண்டிய ஆசை அங்க. ஆமென். அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தின் கீழே தான் வச்சிருக்கிறார். அங்க எங்க இருக்கு? மேல இருந்து வருதா கீழ இருந்து வருதா? பூமி கீழே தான். ஆமென். அல்லேலூயா. மேல இருந்து வரது ஒண்ணே ஒண்ணு என்ன வரும்? ஆசீர்வாதம். அதான் தாரிக்கு சொல்றாரு, தோசை வரும் பர்வதம். ஆமென். அங்க இருந்து வந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அங்க இருந்து வரலனா பக்கவாதமா தான் இருக்கும். ஆமென். உனக்கு பக்கவாதம் வேணுமா? உண்மையான ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்லும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 16:20 வாசிப்போம். புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கும். 16:20 இன்னுமா தேடுறீங்க? சமாதானத்தின் தேவன் அப்பா வாசிச்சேப்பா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். என்ன என்னது? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய். லேட்டா பண்ற ஆண்டவர் கிடையாது நம்ம ஆண்டவர். நம்ம தான் லேட்டா வரும், நம்ம இஷ்டம் போல வருவோம் போவோம். ஆமென். சந்தோஷம் தான் சர்ச்சுக்கு வரும், சந்தோஷம் தான் படுத்து. ஆமென். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே மிதித்து நசுக்கி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவரே சாத்தானை நசுக்கி போட்டதுனால இன்றைக்கும் அந்த சாத்தானை நசுக்குவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் வாசிக்கிறேன் சங்கீதத்துல, சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும். உன் பிரச்சனையை நீயே மேற்கொள்ளும்படியே கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த. ஆமென். தாவீதை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது, தாவீது அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 17ஆம் அதிகாரத்துல 51வது வசனத்தை வாசிக்கலாமே. பார்த்தோம் 364. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில ஓடி அவன் மேல் நின்று. நல்லா கவனிங்க. தாவீது யார் மேல போய் நின்று? பெலிஸ்தன் யாரு? கோலியாத்து. ஆமென். நிக்கிறதா என்ன தேவை? கால் தேவை. அந்த பெலிஸ்தன் யாரு? ஒரு சத்ரு. ஆமென். 40 நாளா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சான்? பயமுறுத்திட்டு இருந்தான். டேய், இஸ்ரவேல்ல எவனா ஆம்பளைங்க இருந்தா வாங்கடான்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆமென். போறவன்லாம் ஒருத்தன் திரும்பி வரதே கிடையாது. ஆமென். நல்லா கவனிங்க. தாவீது மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. என் தேசத்துல இருக்கிற என் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற என் தேசத்தை என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் குறை சொல்வதற்கு இவன் யார் அப்படின்ற உணர்வு தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். அததான் வாசிக்கிறேன். ஆகையால் தாவீது பெலிஸ்தீன் அண்டையில ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து. நல்லா கவனிக்கணும். சத்ரு உனக்கு விரோதமா வரான் பத்தியா? அவன் பட்டயத்தை நீ எடு. ஆமென். கோலியாத் வச்சிருந்தான் பட்டயம். இவன் போய் அவன் மேல நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவன் என்ன செஞ்சான்? க்ளோஸ் பண்ணிட்டான். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தோடு ஈட்டியோடு ரட்சிக்கிறவர் அல்ல. ஆமென். அவருக்கு தெரியும் நம்ம மேல ஒரு விசேஷத்தை அபிஷேகம் வச்சிருக்கிறார். அந்த அபிஷேக நுகங்களை முறிக்கும், அந்த அபிஷேக கட்டுகளை அறுக்கும். ஆமென். ஆறாத காயங்களை ஆற்றுவது தேவ அபிஷேகம். ஆமென். அந்த அபிஷேகத்திற்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. ஆமென். சின்ன பையன் தாவீது. ஆமாவா இல்லையா? பெரிய ஆளா அந்த கோலியாத் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளு. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம், நம்முடைய பிரச்சனையை தான் பெருசா பார்த்துட்டே இருப்போம். நம்முடைய பிரச்சனையை தான் என்ன பண்ணுவோம்? பெருசா பார்த்துட்டே இருப்போம். ஆமென். நீங்க ஆண்டவரை பெருசா பாத்தீங்கன்னா உன் பிரச்சனை உனக்கு சின்னதா தெரியும். உன் பிரச்சனையை நீ பெருசா பார்த்ததுனாலதான் ஆண்டவர் உனக்கு சின்னதா தெரியல. அல்லேலூயா. நிலாவை பாருங்க. இந்த விரலால நிலாவை மறைக்க முடியுமா? முடியாது. முடியும். எப்படி பாஸ்டர்? சொல்றேன்.
இப்படி உன் கண்ணை வச்சு இந்த கையை அப்படியே வச்சு பாரு, இந்த கை போய் அந்த நிலாவை மாறிச்சு. அது அவ்வளவு பெரிய நிலா, அவ்வளவு பெரிய சூரியன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ள வரணும். உன் பிரச்சனை பெருசு, உனக்கு தான் பிரச்சனை பெருசு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. பிரச்சனை பெருசா இருந்தாலும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்தது பிசாசு. அந்த பிசாச பாதத்துல அழுத்தி போடுறவர், மிதித்து போடுற நம்முடைய ஆண்டவன்ற விசுவாசம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. இல்ல, அவன் பட்டயத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர்கள் கண்டு ஓடி போனார்கள். உனக்குள்ள இருக்கிற வல்லமை சத்துரு முறியடிக்கும். ஆமென். அவன் ஓடி போயிடணும். அதான் சொன்னாங்க, ஒரு வழியா வரவன் 7 வழியா ஓடி போயிடும். ஓடி போ. அதுக்கு வல்லமையை நீங்க தரிச்சு கொள்ளணும். அந்த வல்லமை இருந்தா தான் அவனை மேற்கொள்ள முடியும். ஆமென். குறித்த நேரத்துக்கு வரணும். ஆராதனைக்கு வரும்போது பாடலாம், பாடுறதுக்கு முன்னாடியே வரணும். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இது என்ன அப்படின்னா, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னா, நீ ஒரு வாரம் முழுசும் உலக பிரகாரமா இருக்கிற. ஒரு வாரம் எத்தனை வாட்டி நம்ம ஜெபம் பண்ணிருப்போம், வேதத்தை வாசிப்போம். உங்களை நீங்கள தற்பரிசோதனை செஞ்சு கொண்டு பாருங்க. ஆமென். உலகமா இருக்கிற உலக காரியத்தை பேசுறோம், போறோம், வரோம். ஆனா இங்கேயாச்சும் ஒரு 1 hour வந்து கர்த்தரை நல்லா பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஆவியில ஒரு விடுதலையோட கூட கர்த்தரை ஆராதனை செய்யும். ஆமென். அல்லேலூயா. உன் பாரத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போகும்போது அதையும் அப்படியே வச்சு எடுத்து போயிடணும். அல்லேலூயா. பைபிள் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆமென். நம்ம என்ன செய்யறோம்னா, சில வேலையில பாரத்தை ஆண்டவர் மேல வைக்கிறோம், மறுபடியும் திருப்பி போகும்போது அதே பத்தி தான் பேசிட்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்களை சொல்லிடு. ஏசாயா 41 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:5 வாசிங்க. 41:15 வாசிங்க. இருக்கா பைபிள்ல? இதோ போர் அடிக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் விவசாய வீட்டுல தான் வந்திருக்கோம். ஆமென். ஆமாவா இல்லையா? விவசாயம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் விவசாயம். கடவுள் என்னும் முதலாளி. என்னப்பா செய்ய போறாரு? கடவுள் தான் முதலாளி. ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாம் தொழிலாளியா எடுத்திருக்கிறாரு, வேலைக்காரனா எடுத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு. ஆமென். அவர்தான் முதலாளி. பாடின பாட்டு எல்லாம் கரெக்ட் தான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு விவசாயிங்க பாவம் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் தான் வழிவாசல் ஏற்படுத்தி தரணும். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்னது? விவசாயம். விவசாயம் இல்லைன்னா நாட்டினுடைய சாயமே வெளுத்து போயிடும். ஆமென். அல்லேலூயா. விவசாயம் இருந்தா தான் எல்லாத்துக்குமே வளர்ச்சி. ஆமாவா இல்லையா? நல்லா பாருங்க. சாப்பிட்டா தான் கம்பெனியில போய் வேலை செய்ய முடியும். சாப்பிடுறதுக்கு என்ன தேவை? விவசாயம் தேவை. ஆமாவா இல்லையா? சோ விவசாயம் இருந்தா தான் அந்த துணியெல்லாம் உடுத்த முடியும். ஆமாவா இல்லையா? எதுக்கு? பருத்தி விளையணும், அதுக்கப்புறம் அதை நூல் ஆக்கணும், அதுக்கப்புறம் வரணும். எல்லாத்துக்கும் மூலதனம் விவசாயம். அல்லேலூயா. அப்போ என்ன அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். ஆமென். சில பேர் சொல்லுங்க, மொக்கடா இது அப்படின்னு என்ன அர்த்தம்? மொக்கன்னா என்ன சொல்லுங்க? ஷார்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? மொக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஆளுங்க பேசும்போது என்ன சொல்றாங்க, அது ஒரு பாயிண்டோட பேச தெரியாது. அதனால ஐயோ அது கூட பேச ரொம்ப மொக்க போடும்பா. சில பேர் பாஸ் ரொம்ப நேரம் போயிட்டா இவங்களே சொல்றாங்க, பாஸ் கூட ரொம்ப நாளா போர் அடிக்கிறாங்க, மொக்க போடுறாரு. அல்லேலூயா. கவனிங்க, இங்க புதிதும் கூர்மையான அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப் பற்கள் உள்ள இயந்திரம். இப்ப பாரு, நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இயந்திரம் ஓட்டுகிறார். என்ன இயந்திரம் ஓட்டுறாரு? ஜேசிபி. அது அப்படியே போச்சு வச்சு என்ன பண்ணு தெரியுமா? பனைமரமா தென்னை மரமா தான் அதே ஏன் அப்படியே முறுக்கி தூக்கி போடுற மாதிரி டம்மான்னு ரெடி ஆச்சு போட்டோம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். ஆமென். அது என்ன செய்து பாருங்களேன், அப்படியே போய் தூக்கி போட்டு காலி போட்டு போயிட்டே இருக்கு. ஆமென்.
புதிதும் கூர்மையமான இயந்திரமுள்ள பற்களுள்ள இயந்திரமுள்ள வாசிக்கிறாங்க. புதியும் கூர்மையமான பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். பாருங்க, மலைகளை மிதித்து ஜேசிபி பண்ணுதா இல்லையா? அதுக்கு முன்னாடி கார் ரோடு போகணும்னு வச்சுக்கோங்க, எத்தனை ஆளுன்னு வேலை செய்வாங்க. அது காலில் வந்து டயர் மாதிரி ஷூ மாதிரி போட்டுருந்து கையில போட்டுருந்து. இப்போ தார் ரோடு போகணும் அப்படின்னா 2 வண்டி வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வீட்டுல கான்கிரீட் வேலை போடணும்னு வச்சுக்கோங்க, தலை போடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஆளுங்களை வச்சுதான் சிமெண்ட் கலவை கலந்து மேல போட்டு எல்லாம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி ஊத்தி எத்தனை பேர் ஒரு சத்தமே நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாருங்க, அந்த மிஷின் ஓடிட்டு இருக்குது. பார்த்தா அப்படியே ஒரு பைப் மேல போகுது, தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி விட்டுறாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. மலை என்ன செய்யுது? அப்படியே பேரண்ட் போட்டுடுது. எது? ஜேசிபி. நல்லா கவனி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது பாருங்க, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறி கொப்பாயிட்டு. விவசாயத்துல கூட பாத்தீங்கன்னா அதுக்கு முன்ன போய் அறுப்பு அறுத்துட்டே இருக்கணும், முதுகெல்லாம் வலிக்கும். ஆமா இல்லையா? இதுல வேற போயிட்டு வச்சுக்கேன், ஒருத்தங்க அவங்க மேனைய வச்சு முன்னாடி போயிட்டாங்களாம், ஒருத்தங்க பின்னாடி வராங்க. இப்ப தெரியும், எல்லாம் பார்த்து தான் வந்திருக்கிறோம். இதுல வேற என்ன பண்ணுங்க, சின்ன பையனா ஒருத்தங்க வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அறுத்து நம்ம என்ன பண்ணோம், கூட என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போவாங்க. அப்போ இப்ப நீ சத்தாசாக்கு வந்தாவ போ அப்படின்னு போறது. இப்போ ஆமா பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த மிஷின் வந்துருச்சு இல்ல, எல்லாத்தையும் இருக்குது. ஒரு சைடு பதறி போயிட்டு, ஒரு சைடு நெல்லு வந்துடுது. கோடையில மூட்டையை கழிச்சு அப்படியே வியாபாரத்துக்கு போட்டு வந்துடுறாங்க. இப்படி விஞ்ஞான காலத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம், வந்துட்டோம். ஆமே ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருனாக்கா, அந்த வகை ஜேசிபி லெவல்ல உங்களை வச்சிருக்கிறார். ஆமே ஒரே ஜேசிபி மலை என்ன பண்ணுது, பேலன்ஸ் போட்டுது, தவிடு பொடி ஆகி போடுது. அப்படி ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ஆமே புதிதும் கூர்மையுமான இயந்திரமுள்ள பற்களுள்ள இயந்திரமா இவன் என்ன செய்யறேன், மாத்துறேன். அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவர் நம்மள என்ன செய்யறாரு அப்படின்னா, பிசாசை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். சோ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதத்துல எப்பொழுதும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம், நீங்க தான் ஜெயம் எடுக்கிறவங்களா மாற போறோம். ஆமென். உங்க பண பிரச்சனையில, உன் குடும்ப வாழ்க்கையில, பொருளாதார ஆசீர்வாதத்துல, சரீர சுகத்துல வளர்ந்து பெருக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியால் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை நீங்களே மிதித்து போடுகிற அந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தும்படியாய் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வந்து எங்களுக்கு யாரும் சூரியன் வச்சுட்டாங்க, எங்களுக்கு யாரும் மதம் பட்டிருக்காங்க நினைக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னா ஒரு ஆள் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவ அப்படின்னா நீ நிஜமாவே ஆண்டவரை உண்மையை ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. சொல்லணும், அதான் சொல்லுவேன் நான் அடிக்கடி, சூரியன் வர வாப்பா, இந்த காலடி மண்ணை எடுத்து போ, நீயே எடுத்து நான் பண்ண கையில கொடுக்கணும், வச்சுட்டு போ, பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். என் தலையில இருக்கிற ஒரு மயிர் உழவ முடியாது, அந்த மயிரை வெள்ளையாகவும் கருப்பாகவும் அவனால என்ன பண்ண முடியாது. ஆமென். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். நான் தான் அடிக்கடி சொல்லிடுறேன், பலவீனம் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால போ, பலவீனமே போ. எங்க ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எல்லா பலவீனத்தையும் சுமந்து இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். சத்துருவை மிதிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை விட்டு விலகிட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விலகிடுவார். ஆமென். நம்ம யாரோட கூட இருக்கணும், பிரயாசம் பண்ணணும். அல்லேலூயா. தேவனோட இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார். அவரை விட்டு விலகினாக்கா அவர் உங்களை விட்டு விலகிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. உள்ள கையில என்னன்னா பண்ணிருக்கிறேன், வரைந்து வைக்கிறேன். உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக இருக்கிறது. அவன் இனி தீங்கை காணாதிருப்பார். உன் வெட்கத்துக்கு பதிலெட்ட ஞான பலன் வரும். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்கிறார் தெரியுமா, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் பார்க்கிறார்.
அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம அப்படி எழுந்திருப்போமா? எழுந்து பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்கள் ஆண்டவரை கால்கள் ஆண்டவரே சத்துருவை மிதிக்கிற ஒரு கால்களாய், சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற ஒரு கால்களாய் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் கால்களை பலப்படுத்தி இருக்கிறீரே என்று சொல்லி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா.